தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். இந்த 11வது மாதத்திலும் முதல் நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பத்திரமாக 10 மாதம் வரைக்கும் ஒரு தாயை போல நம்மை பாதுகாத்த ஆண்டவர் கிருபையினாலே இந்த 11வது மாதத்துக்குள்ளே நம்மை ஆண்டவர் அற்புதமாய் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்காக கர்த்தரை நாம் துதிப்போம். இந்த வருஷத்தை ஆரம்பித்த எத்தனையோ பேர் இந்த 11வது மாதத்தை காண முடியவில்லை. கர்த்தர் கிருபையினாலே ஒவ்வொரு மாதத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து அதன்படியே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த செய்திக்கு ஆதாரமாக கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதத்தில் உள்ள 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களை சமாதானமான பாதைகளை மட்டும் நடத்தி வந்து எங்களுக்கு பலன் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்த ஆண்டவர், இந்த 11வது மாதத்திலும் விசேஷ விதமான பலனையும் ஆண்டவருடைய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நிறைவாய் கொடுத்து நடத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோட பேசும், எங்களோட இடைபடும். இந்த கால வேளையில் நம்முடைய வார்த்தைகள் காத்திருக்கிற நம்முடைய மக்களுக்கு நம்முடைய வார்த்தையை நான் நிரப்பி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன் தம்முடைய ஜனமாகிய நம்மை ஆசீர்வதிப்பதிலே அவர் மிகவும் பிரியமுள்ள தேவன். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு அவர் பலன் கொடுக்கிறார், தம்முடைய ஜனத்துக்கு அவர் சமாதானம் கொடுக்கிறார். அது மட்டுமில்லை, தம்முடைய ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் தம்முடைய புதிய பலனையும் புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து புதிய சமாதான பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். நாம் அவருடைய ஜனமாக இருப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் தமது ஜனத்துக்கு, கர்த்தர் தமது ஜனத்துக்கு என்று 2 முறை கூறப்பட்டுள்ளது. யாருக்கு கர்த்தர் பலனையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான்னு சொன்னால், தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு, தம்முடைய சுய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபைக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்ம சொல்லுகிற முக்கியமான வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 12வது வசனம் வாசிங்கன்னா, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இன்றைக்கு அநேகர் கர்த்தரையும் தெரிந்து கொள்கிறார்கள். இயேசுவும் ஒரு தெய்வம், மற்ற தெய்வங்களோடு இயேசுவும் இருக்கட்டும் என்று இயேசுவையும் சேர்த்து வணங்குகிற ஜனங்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொள்வதில்லை. ஆண்டவர் தமக்கு சொந்தமான ஜனத்தை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஆண்டவருடைய தெரிந்து கொள்வதற்கு உட்பட்டவர்களே அவருடைய ஜனங்கள். அவர்களுக்கு கர்த்தர் சமாதானம் கொடுக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆண்டவர் ஒரு சின்ன ஜனக்கூட்டத்தை கர்த்தர் தனக்கு தெரிந்து கொள்கிறார். நீங்கள் வாசிங்கன்னா யோவான் 15ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலவெளியில் நம்மையும் கர்த்தர் தெரிந்தெடுத்த அப்படின்னாலே இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தேவனை ஏற்றுக்கொண்டது ஒரு பகுதியாக இருந்தாலும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். இந்த 11வது மாதத்தில் ஆண்டவர் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் பலனையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, முதலாவது என் ஜனத்தை ஆராதிக்கும்படி அனுப்பிவிடு என்று பார்வோனிடத்தில் சொல்லும்படியாக மோசையும் ஆரோனையும் அனுப்புகிறார். என் ஜனம் என்பதை அந்த இடத்துல ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார். இந்த காலவெளியில் நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோமா, அவருடைய நீதிக்குட்பட்ட ஜனங்களாக இருக்கிறோமா என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் இந்த இஸ்ரவேல் மக்கள்? இந்த இஸ்ரவேல் மக்களை தான் தேவன் தம்முடைய சொந்த ஜனமாக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இந்த இஸ்ரவேல் மக்கள் யார்? இவர்கள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். இஸ்ரவேலன் என்று சொன்னால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் போராடி மேற்கொண்டவன் தான் இந்த இஸ்ரவேலன். போராடி பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்கள், போராடி மாம்சத்தை பிசாசை ஜெயிக்கிறவர்கள் தான் இஸ்ரவேல் மக்கள். அவர்கள் தான் ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்கள். தோற்று போகிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர்கள் அதை கிளைம் பண்ண முடியாது. நாம் ஜெயிக்கிற கூட்டத்தார், நாம் ஜெயம் எடுத்தவர்கள்,
ஏனென்று சொன்னால் இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜெயத்தை சம்பாதித்து விட்டார். நாம் கல்வாரிக்கு போகவில்லை, சிலுவை சுமக்கவில்லை, இரத்த காயங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆணிகள் கடாவப்படவில்லை நம்முடைய கரங்களிலே. ஆனால் நமக்காக நம்முடைய இரட்சகராகிய இயேசு அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவர் நமக்காக எல்லா துன்பங்களை ஏற்றுக்கொண்டதினாலே நாம் ஜெயம் பெற்றவர்களாக நிற்கிறோம். அப்படி ஜெயம் பெற்றவர்கள் மேற்கொண்டவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். அவர்களை பார்த்து இந்த 11ஆவது மாதத்துக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்கள் பலனுக்கு உட்பட்டவங்க, உங்களுக்கு சமாதானத்தை நான் வச்சிருக்கேன்னு ஆண்டு சொல்றார். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் இயேசு எல்லாவற்றின் மேல் வெற்றி சிறந்ததை குறித்து அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து அவர் வெற்றியோடு கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து வெற்றியோடு ஆண்டவராக இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிற மக்களுக்கு அவருடைய ஜெயம் பாத்திரமாக மாறுகிறது. அந்த இயேசுவை ஆராதிக்கிற மக்களுக்கு இந்த 11ஆம் மாத கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நான் உங்களை பலப்படுத்துவேன், நான் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயித்த ஜெய கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை சமாதானம், பலன், ஆசீர்வாதம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் உன்னதத்திலிருந்து வருகிற பலன் அது சாட்சியாக நிறுத்தும், தைரியம் கொடுக்கும். அந்த பலன் உலகமெங்கும் நம்மை கொண்டு போகும். இதுதான் தேவன் கொடுக்கிற உன்னத பலன். தேவன் கொடுக்கிற சமாதானம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உலகம் கொடுக்கவும் முடியாது, உலகம் எடுக்கவும் முடியாது. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படி அப்படிப்பட்ட சமாதானத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். மூன்றாவதாக அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு கேட்டால், சங்கீதம் 128ஆம் சங்கீதம் படி ஒரு தனி மனிதனையும் கட்டும், தனி மனிதனுடைய குடும்பத்தை கட்டும், அவன் வழியாக தேசத்தையும் கட்டும். இதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், விலையேறப்பட்ட ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்களை, இந்த பலனை, இந்த சமாதானத்தை இந்த 12ஆவது 11ஆவது மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். சரி, இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் கொடுக்கிற இந்த பலன், ஆசீர்வாதம், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் எப்படிப்பட்ட இஸ்ரவேலராக இருக்கணும், இஸ்ரவேலனுடைய தகுதிகள் என்ன, இஸ்ரவேலன் யார் என்பதை அந்த காலையில் நமக்கு ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலனாக மாறாத, அவருடைய ஜனமாக மாறாதவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் உட்படாது. அப்படி அவருடைய ஜனங்களாக வாழ்கிறதுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி இஸ்ரவேலனாக நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய ஜனமாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது அந்த காலகட்டத்தில் சொல்ற முக்கியமான செய்தி. முதலாவதாக, ஆண்டவருடைய ஜனமாக நாம் இருப்பதற்கு தேவனோடு தனித்திருக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தார், தேவனோடு தங்கியிருந்தார். அப்பொழுதுதான் கர்த்தர் அவரை சந்திக்கிறார், அவரும் கர்த்தரை சந்திக்கிறார். போராட்டம் நடைபெறுகிறது. அந்த இடத்துல யாக்கோபுக்கு கர்த்தர் வெற்றியை விட்டு கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்த வெற்றி யாக்கோபுக்கு போராடினாலே அவனை கர்த்தர் போராடி தனிமையில அவனை ஜெயிக்க வைக்கிறார். நீங்க தனிமையில கர்த்தரோடு அமர்ந்திருக்கிற நேரம் தான் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிற நேரம் என்பதை நான் மறந்து விடக்கூடாது. உங்களுக்கு சமாதானம் வேணும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், உங்களுக்கு பலன் வேணும்னா தேவனோடு நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். கர்த்தரோடு யாக்கோபு தனித்திருந்தார், அவர் இஸ்ரவேலனாக மாற்றப்பட்டார். நீங்க தேவனோடு நேரத்தை செலவழிக்காத பட்சத்தில் தேவனுடைய ஜனம் என்று நீங்க சொல்லிக் கொள்வதற்கு அது பாத்திரமாக அமையாது. தேவனுக்கு தனிமையில நேரத்தை கொடுக்காதவர்கள், தேவனோட நேரத்தை செலவழிக்காதவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் கர்த்தருடைய ஜனம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அவருடைய ஜனத்துக்கு தான் கர்த்தர் பலன் கொடுக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நாம் தேவனோடு தனித்திருப்பதில் இந்த 11ஆவது மாதத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் மனமடிவாக்கப்பட்ட அன்னாள், வெகு துக்கப்படுத்தப்பட்ட அன்னாள், அந்த அன்னாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார், பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறார். தனிமையிலே தேவனோடு அமர்ந்திருந்தாள். அவருடைய ஜெபம் பரிகாசம் பண்ணப்பட்டது. அவள் தவறால் புரிந்து கொள்ளப்பட்டாள், அவள் மனமடிவாக்கப்பட்டாள். இருந்தாலும் அவள் ஜெபத்தை விட்டு கொடுக்கவில்லை, தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். முடிவு மிகப்பெரிய வெற்றியை அவளுக்கு கொண்டு வந்தது. நாமும் கூட இந்த 11ஆவது மாதத்தில் தேவனோடு தனித்திருக்கிறதுல நாம் கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லை, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் தேவனோடு தனித்திருந்த யோசுவாவை அடுத்த கட்ட மிகப்பெரிய தலைவனாக கர்த்தர் மாற்றினார். யோசுவா என்கிறதான வாலிபன் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று வாசிக்கிறோம்.
யாத்திராக 33ஆம் அதிகாரத்தில் இதை நம்ம வாசிக்கிறோம். இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு சொல்ல முக்கியமான காரியம், நாம் கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருக்கும் போது கர்த்தர் தம்முடைய பலனை கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். சிம்சோன் அவன் தலையெல்லாம் சிரைக்கப்பட்ட பின்பும் அவன் கடைசி நேரத்தில் தேவன்கிட்ட தனிமையாய் ஜெபித்தான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அவனுடைய தலைமறி மீண்டும் முளைத்தது. அது மட்டும் இல்லை, அவன் உயிரோடு இருந்ததை பார்க்கலாம். அவன் மரிக்கும்போது அவனால் கொல்லப்பட்ட சத்துருக்கள் ஏராளமாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற முக்கியமான வார்த்தை, தேவனோடு நாம் தனித்திருக்கும் போது நம்முடைய பலன் அதிகரிக்கும். கரூர் சம்பவத்தை நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். தங்களுடைய தலைவனுக்காக அவர்கள் காத்திருந்தாங்க. காலையிலே இருந்து காத்திருந்தாங்க. சீக்கிரமாக வருவார்னு காத்திருந்தாங்க. காத்திருந்து அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. ஆகாரம் இல்லை, தண்ணீர் இல்லாதனால அவங்க சோர்ந்து, திடீர்னு அவங்க தலைவன் வந்த உடனே அவங்களுக்குள்ள உற்சாகம் வந்து அவங்கெல்லாம் கத்துனாங்க. ஆனால் சரீரத்தில் என்ன இல்லை, பலம் இல்லாதனால எல்லாரும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து அந்த இடத்துல மரணம் அடைகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டது நம்ம எல்லாரும் பத்திரிகை செய்திகளிலே நாம் வாசித்தோம், கேட்டோம். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் நம்ம சொல்லுகிறது, மனிதனுக்காக காத்திருப்பது உங்களுடைய வாழ்க்கையில் பலனெல்லாம் இழக்க செய்யும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறோமா, மனிதருக்காக காத்திருக்கிறோமா? கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நமக்கு கர்த்தர் புதிய பலன் கொடுக்கிறார். கடைசியாக ஆண்டவர் சொன்ன முக்கியமான காரியம், தானியேல் தனித்து ஜெபித்தான். அவனுடைய ஜெபம் மரண குழியிலிருந்து அவனை தூக்கி எடுத்தது. உங்களுடைய தனி ஜெபம் ஆயுசு நாட்களில் பெருக பண்ணும், உங்களுடைய ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாக்கும், உங்களுக்கு நீண்ட ஆயுசை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் தானியேலை போல தனித்து 3 வேளையும் ஜெபிக்க ஆரம்பிங்க, நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதம் நீங்கள் பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்துவுடைய கெத்செமனே தனி ஜெபம், கெத்செமனே தோட்டத்தின் தனி ஜெபத்தில் உன்னதத்தில் வருகிற பலன் அவர் கிடைத்தது. பரலோக தூதன் ஒருவன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான். சிலுவையை சகிக்க, பாடுகளை சகிக்க அவருக்கு கர்த்தர் பலனை கற்றுக் கொடுத்தார். இந்த காலவெளியிலே நாம் தனிமையிலே கர்த்தரோடு நேரத்தை செலவழிக்க ஆவியா நமக்கு அறிவுறுத்துகிறார். அதுவே நமக்கு சமாதானம், பலன், ஆசீர்வாதம். இரண்டாவதாக, யார் இஸ்ரவேலன்? தனிமையிலே சில நேரத்தை கர்த்தரோடு செலவிடுகிறவன் இஸ்ரவேலன். இரண்டாவது, தேவனுடைய தொடுதலுக்கு தன்னை விட்டு கொடுக்கிறவன் தான் இஸ்ரவேலன். ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஆண்டவர் யாக்கோபை தொடை சந்தை தொட்டார். ஆண்டவருடைய தொடுதலுக்கு உட்பட்டான். இந்த தொடுதல் ஒரு வெற்றியின் தொடுதல். ஆண்டவர் என்ன சொல்றாரு? போராடி மேற்கொண்டாயே என்று அவனுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்றார். நீங்க தேவனுடைய தொடுதலுக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த தொடுதல் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். தேவனால் தொடப்படாதவன் அவருடைய ஜனன் அல்ல, அவருடையவன் அல்ல. அவன் இஸ்ரவேலனாக மாற முடியாது. ஆண்டவருடைய தொடுதலுக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். தேவனுடைய தொடுதல் அவருடைய ஜனமாக நம்மை மாற்றுகிறது. வசனம் 28ஆம் வசனத்தில் அவனுடைய போராடி மேற்கொண்ட அந்த ஜெயத்தை அந்த தொடுதல் வழியாக அவன் பெற்றுக்கொண்டான். அது மட்டுமல்ல, தேவன் தொடும்போது நமக்கு ஒரு ஜெயமாக நாம் மாறுகிறோம், ஒரு ஜெயாளியாக நாம் மாறுகிறோம், ஜெயம் பெற்றவர்களாக. வசனம் 30ஆம் வசனத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, உயிர் பிழைத்த ஒரு தொடுதல். ஆண்டவரை நான் பார்த்தேன், நான் உயிர் பிழைத்தேன் என்று யாக்கோபு அறிக்கையிடுகிறார். தேவனை தொட யாரெல்லாம் அனுமதிக்கிறீங்களோ அவங்களோட வாழ்க்கையில் உங்களை கர்த்தர் மரணத்தினின்று விடுவிக்கிறார். நித்திய ஜீவனை கர்த்தர் நாம் சுதந்திரிக்க முடியாது முன்குறித்திருக்கிறார். இயேசு யாரை தொட்டாரோ அவர்கள் எல்லாரும் பிழைத்தார்கள். பாடையிலே கொண்டு போகப்பட்ட வாலிபனை இயேசு தொட்டார், அவன் உயிரோடு எழும்பி விட்டான். லூக்கா 7ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 32:31 நீங்கள் வாசிங்க. தேவ தொடுதல் யாக்கோபுக்கு நிதானத்தை கற்றுக் கொடுத்தது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் நிதானம் இல்லாமல் அவன் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்தான். முதலாவது துரிதமாக ரொம்ப வேகமாக தகப்பனை ஏமாற்றினான். முதலாவது வேகமாக தன்னுடைய மூத்த சகோதரன் ஏசாவை ஏமாற்றினான். பின்பு வேகமாக தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான். மூன்றாவது வேகமாக மாமனார் வீட்டுக்கு ஓடி போனான், லாபானுடைய வீட்டுக்கு. லாபான் இடத்துல வேகமாக வேலை செய்து அவன் தன்னுடைய மாமனுடைய மகளை திருமணம் செய்து வேகமாக 20 வருஷம் நிறைய சொத்துக்களை சேர்த்து மாமனாரை ஏமாற்றி விட்டான். ஏமாற்றி வேகமாக அவன் கிளம்பி வேறு திசையாக திருட்டளவாய் அவன் ஓடி போகிறான். அந்த இடத்துல கர்த்தர் அவனை சந்திக்கிறார், அவனை தொடுகிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது யாக்கோபுடைய வேகம் குறைந்து போனது.
அவன் நொண்டி நொண்டி நடக்கிறான். விவேகமாய் நடக்க கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, தேவனுடைய தொடுதல் நம்முடைய வேகத்தை குறைக்கும், அதே சமயத்தில் நாம் விவேகமாய் நடக்க வழிவகுக்கும் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு சொல்வது முக்கியமான காரியம், நம்முடைய வேகத்தை ஆண்டவர் குறைக்கும்படியாக நாம் தொடுதலுக்கு விட்டு கொடுக்க வேணும். ஆண்டவர் நம்மை தொடும்படியாக நம்மை அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும். தேவன் நம்மை தொடுவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. நமக்கும் நிதானத்தை தேவன் கற்றுக் கொடுக்கும்படியாக, தேவனே என்னை தொடுங்கப்பா, என்னை வழி நடத்துங்கப்பான்னு சொல்லி கர்த்தர்கிட்ட ஒப்புக் கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நிதானத்தை கற்றுக் கொடுப்பார். நாம் அவருடைய பாதையில் நடக்க முடியும். தேவனுடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கர்த்தர் கொண்டு வரும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஏசாயா அசுத்த உதடுள்ள மனிதன் நான், அசுத்த ஜனங்களிடையே வாசம் செய்கிறேன் என்று சொன்னான். அவனுடைய வாயை நாவை ஆண்டவர் அக்கினியின் தழலினாலே அவனை தொட்டு அவனை சுகமாக்கினார், அவனை பரிசுத்தப்படுத்தினார். தேவனுடைய தொடுதல் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும். பிரியமானவர்களே, தேவன் தொடாவிட்டால் நாம் இஸ்ரவேலன் அல்ல. தேவன் நம்மை தொட வேண்டும். நமக்கு நிதானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்க வேண்டும், நமக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும். தேவன் தொடாவிட்டால் நாம் இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு சொல்வது முக்கியமான வார்த்தை, தேவ தொடுதலுக்கு நம்மை விட்டு கொடுப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தரை நடத்துவாராக. மூன்றாவதாக, யார் இஸ்ரவேலன்? முதலாவது, தேவனை தனிமையில் சந்திப்பவன் தான் இஸ்ரவேலன். இரண்டாவது, தேவனுடைய தொடுதலுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவன் இஸ்ரவேலன். மூன்றாவதாக, யார் இஸ்ரவேலன்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் இஸ்ரவேலன். ஆதியாகமம் 32:29 கர்த்தர் அவனை அங்கே ஆசீர்வதித்தார், பிளஸ் பண்ணார். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் தான் இந்த இஸ்ரவேல் ஜனம். அதனால யாரும் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. உலகமே திரண்டு எழுந்து நின்றாலும் இஸ்ரவேலின் மேலே கை வைக்க யாருக்கும் ஆண்டவர் கர்த்தர் அனுமதிக்கவில்லை. இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்கிற முக்கியமான வார்த்தை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் இந்த இஸ்ரவேலன். யாக்கோபை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? தேவன் எப்போதுமே தமது ஜனத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் முதல் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தவர்களை பலுகி பெருகு என்று ஆசீர்வதித்தார். தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதுதான் தேவனுடைய ஜனத்துடைய சிறப்பு. தேவன் தமது ஜனத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று கேட்டீங்கன்னா, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பே மிகப்பெரிய ஆசீர்வாதம் முதலாவது. இரண்டாவது, நமக்கு கொடுக்கப்பட்ட தனித்தன்மை. உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நமக்கு ஒப்பானவன் யாருமே இல்லை. இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். மூன்றாவது, நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான காரியம் சகாயம், கேடகம். அவர் தான் நமக்கு சகாயமாக கேடகமாக இருக்கிறார். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். நான்காவது, நமக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை, மகிமை. இதுவே நமக்கு தேவன் கொடுத்த முக்கியமான ஆசீர்வாதம். ஐந்தாவதாக, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் சத்துரு மேல உள்ள அதிகாரம். சத்துருவை ஆண்டவர் அடக்கி வைக்கிறார். சத்துருக்கள் அடங்கி இருக்கிறாங்கன்னா அது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி. கர்த்தரே அவர்களை அடக்கி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே கர்த்தருடைய கருத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போம். மூன்று முக்கியமான காரியங்கள் இஸ்ரவேலனுக்குரிய தகுதிகளை நாம் பார்த்தோம். தேவ தொடுதலுக்கு தன்னை விட்டு கொடுத்தவன், இரண்டாவது முதலாவது தேவனோடு தனித்திருக்கிறவன், இரண்டாவது தேவனுடைய தொடுதலுக்கு தன்னை விட்டு கொடுக்கிறவன், கடைசியாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த காரியங்கள் வழியாக கர்த்தர் அந்த 11ஆவது மாதம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 11ஆவது மாதத்தில் இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியோடு நம்முடைய ஜனங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபையினாலே எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. இந்த புதிய மாதம் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தீமையெல்லாம் நன்மையாக மாறட்டும். சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இருளெல்லாம் வெளிச்சமாக மாறட்டும். கசப்பெல்லாம் இனிப்பாக மாறட்டும். ஐயா, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. தீமையெல்லாம் நன்மையாக மாறட்டும். நம்முடைய நாமத்தினாலே, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி, மாப்பிசையில் தொட்டு எண்ணெய் கலசத்தை ஆசீர்வத்து கொடுங்க. நம்முடைய பிள்ளைகள் பிரயாணங்களெல்லாம் ஆசீர்வத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார்.